வெல்கம் டு ஃபிசிக்ஸ் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வெர்னியர் காலிப்பர். ஒரு ஆப்ஜெக்டோட பிரெட் ஆர் வித்தை எப்படி வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெர்னியர் காலிப்பரில் நமக்கு ரெண்டு ஸ்கேல் இருக்குது. ஒன்று மெயின் ஸ்கேல், இன்னொன்று வந்து வெர்னியர் ஸ்கேல். ஸோ இப்போ இதான் வந்து வெர்னியர் காலிப்பர், இது வந்து மெயின் ஸ்கேல், இது வந்து என்னதுன்னா வெர்னியர் ஸ்கேல். அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு ஜாஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஜாஸ் கடையில் தான் நம்ம என்ன செய்கிறோம்னா ஆப்ஜெக்டை வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபிக்ஸ்டு ஜாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்னதுன்னா மூவபிள் ஜாஸ். கீழே இருக்கிற இந்த ஜாஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா லோயர் ஜாஸ் அப்படின்னு சொல்கிறோம். லோயர் ஜாஸ் வந்து எக்ஸ்டர்னல் டைமென்ஷனை மெஷர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். மேலே இருக்கிறது ரெண்டையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா அப்பர் ஜாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்பர் ஜாஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நமக்கு இன்டர்னல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த வெர்னியர் காலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து ஸ்மாலஸ்ட் டிவிஷன் ஆன் த மெயின் ஸ்கேல் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆன் தி வெர்னியர் ஸ்கேல். இப்போ இந்த வெர்னியர் காலிப்பரில் நமக்கு இது வந்து மெயின் ஸ்கேல்னு தெரியும், இது வந்து வெர்னியர் ஸ்கேல்னு தெரியும். மெயின் ஸ்கேலில் வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி நமக்கு இந்த வெர்னியர் ஸ்கேலில் பார்த்தோம்னா நமக்கு மொத்தம் எவ்வளோ லைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10 டிவிஷன்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து 0, இது வந்து 5, 10. ஸோ அப்போ வெர்னியர் ஸ்கேலில் வந்து 10 டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. மெயின் ஸ்கேலில் பார்த்தோம்னா நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்னா இது வந்து 1 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் டிவிஷனை நம்ம என்ன சொல்கிறோம்னா 1 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மெயின் ஸ்கேலோட ஸ்மாலஸ்ட் டிவிஷன் தெரியும், வெர்னியர் ஸ்கேலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து எப்படி லீஸ்ட் கவுண்ட்டு கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம வந்து ஒரு வெர்னியர் காலிப்பர் எடுத்திருக்கோம். இது வந்து மெயின் ஸ்கேலு, இது வந்து 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் இந்த மாதிரியாக மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்னியர் ஸ்கேலில் பார்த்தோம்னா 20 டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20. ஸோ இப்போ இந்த வெர்னியர் ஸ்கேலில் பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 20 டிவிஷன்ஸ் இருக்குது. இது வந்து 1 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஸ்மாலஸ்ட் டிவிஷன் எழுதுனா 1 மில்லிமீட்டர். அப்போ இந்த வெர்னியர் காலிப்பருக்கு நம்ம லீஸ்ட் கவுண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மாலஸ்ட் டிவிஷன் ஆன் த மெயின் ஸ்கேல் வந்து 1 மில்லிமீட்டர். நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆன் த வெர்னியர் ஸ்கேல் வந்து 20. ஸோ 1 டிவைடட் பை 20 வந்து 0.05 மில்லிமீட்டர் ஆர் 0.005 சென்டிமீட்டர். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லா வெர்னியர் காலிப்பர்லேயுமே சேம் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில வெர்னியர் காலிப்பரில் வெர்னியர் ஸ்கேலில் பார்த்தோம்னா 10 டிவிஷன்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 10 டிவிஷன்ஸ் தான் இருக்குது. அப்போ இது வந்து 1 சென்டிமீட்டர். அப்போ ஸ்மாலஸ்ட் டிவிஷன் வந்து 1 மில்லிமீட்டர். ஸோ 1 மில்லிமீட்டர். நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆன் த ஸ்கேல் வந்து 10. ஸோ அப்போ 1/10 ஈக்குவல் டு 0.1 மில்லிமீட்டர் ஆர் 0.01 சென்டிமீட்டர். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆன் த வெர்னியர் ஸ்கேலை பொறுத்து நமக்கு லீஸ்ட் கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் 20 இருந்தப்போ நமக்கு லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ இருந்ததுன்னா 0.005 சென்டிமீட்டர் இருந்தது. வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் வந்து 10 இருக்கிறப்ப நமக்கு வந்து லீஸ்ட் கவுண்ட் என்ன இருக்குதுன்னா 0.01 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் வெர்னியர் காலிப்பரில் டிஃப்ரெண்ட் வெர்னியர் ஸ்கேலை பொறுத்து நமக்கு லீஸ்ட் கவுண்ட்டும் எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெர்னியர் காலிப்பரை யூஸ் பண்ணுறப்ப செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த வெர்னியர் காலிப்பரோட எரர் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து நமக்கு 2 விதமான எரர் இருக்குது. நோ ஜீரோ எரர், ஜீரோ எரர் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நோ ஜீரோ எரர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மெயின் ஸ்கேல், இது வந்து வெர்னியர் ஸ்கேல். மெயின் ஸ்கேலோட 0 வந்து நமக்கு வெர்னியர் ஸ்கேலோட 0வோட எக்ஸாக்டாக கோயின்சைடாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோயின்சைடாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா நோ ஜீரோ எரர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா நமக்கு 0 ஆஃப் மெயின் ஸ்கேல் வந்து 0 ஆஃப் வெர்னியர் ஸ்கேலோட கோயின்சைட் ஆகலை. லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ என்ன இருக்குன்னா மூவ் ஆகிருக்கு. அப்போ வெர்னியர் காலிப்பரில் 0 எரர் இருக்குது. அப்போ அந்த 0 எரரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா 2 டைப்பாக சொல்லலாம். ஒன்று வந்து பாசிட்டிவ் எரர், இன்னொன்று வந்து நெகட்டிவ் எரர். பாசிட்டிவ் எரரை நம்ம எப்படி சொல்கிறோம்னா 0 ஆஃப் த வெர்னியர் இஸ் ஷிஃப்டட் டு த ரைட் ஆஃப் த மெயின் ஸ்கேல். இப்போ இது வந்து மெயின் ஸ்கேலோட 0, இது வந்து வெர்னியர் ஸ்கேலோட 0. இப்போ மெயின் ஸ்கேலோட 0வோட பார்க்குறப்ப வெர்னியர் ஸ்கேல் 0 வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதனால் இதை வந்து என்ன சொல்கிறோம்னா பாசிட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நெகட்டிவ் எரரில் எப்படி இருக்குன்னா
ஜீரோ ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் வந்து மெயின் ஸ்கேலோட ஜீரோவோட பார்க்குறப்ப லெஃப்ட் சைடு வந்து என்ன ஆயிருக்குன்னா ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதனால் இதை வந்து என்ன சொல்கிறோம்னா நெகட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு வெர்னியர் காலிப்பரோட ஜீரோ எரர் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஜெக்டோட பிரெத்தை வந்து எப்படி நம்ம வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற வெர்னியர் காலிப்பரில் வந்து நோ ஜீரோ எரர், அதாவது மெயின் ஸ்கேலோட ஜீரோ வந்து வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோவோட எக்ஸாக்டாக கோயின்சைட் இருக்குது. அப்போ எரர் வந்து ஜீரோ. எரர் கரெக்ஷன் வந்து என்ன செய்யணும்னா அந்த ஜீரோவை வந்து என்ன செய்யணும்னா லீஸ்ட் கவுண்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே லீஸ்ட் கவுண்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா 0.01 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம். ஏன்னா நம்மளோட வெர்னியர் ஸ்கேலில் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா 10 டிவிஷன் இருக்குது. அதனால் லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 சென்டிமீட்டர். 0 டைம்ஸ் 0.01 வந்து 0 சென்டிமீட்டர். நம்ம எடுத்திருக்கிற இந்த வெர்னியர் காலிப்பரில் எரர் கிடையாதுனால நமக்கு வந்து கரெக்ஷனும் இங்கே தேவைப்படல. இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மெயின் ஸ்கேல் அண்டு வெர்னியர் ஸ்கேலில் வந்து ரீடிங் பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து நம்மளோட மெயின் ஸ்கேல். ஸோ மெயின் ஸ்கேலில் ரீடிங் பார்த்தோம்னா இங்கே எப்படி இருக்குன்னா வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ வந்து எங்கே எக்ஸாக்டாக கோயின்சைடாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த மெயின் ஸ்கேலில் இது வந்து 0, இது வந்து 0.5 சென்டிமீட்டர், இது வந்து 1 சென்டிமீட்டர். அப்படின்னா நமக்கு இங்கே என்ன அர்த்தம்னா இது வந்து 0.1 சென்டிமீட்டர், 0.2 சென்டிமீட்டர், இது வந்து 0.3 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளோட மெயின் ஸ்கேலில் வந்து என்ன ரீடிங் இருக்குது அப்படின்னா நமக்கு 0.3 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ இந்த 0.3 வந்து நம்ம இந்த மெயின் ஸ்கேல் இதில் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் பார்க்கணும். வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் பார்க்குறப்ப வெர்னியரில் இருக்கிற இந்த 10 டிவிஷனில் ஏதோ ஒரு டிவிஷன் வந்து எக்ஸாக்டாக மெயின் ஸ்கேலில் உள்ள ரீடிங்கோட என்ன இருக்கும்னா கோயின்சைடாக இருக்கும். அது எந்த லைன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே நமக்கு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனே வந்து என்ன இருக்குன்னா எக்ஸாக்டாக கோயின்சைடாக இருக்குது. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா என்னோடய வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் வந்து 1 டிவிஷன். ஸோ இப்போ இந்த 1 நான் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டேன். வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் கண்டுபிடிக்கிறதுக்கு வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸை லீஸ்ட் கவுண்ட்டால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 வந்து நான் 0.01 நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.01 கிடைக்குது. டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 0.3, வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வந்து 0.01 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டையும் எனக்கு ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குதுன்னா 0.31 சென்டிமீட்டர் கிடைக்குது. இப்போ நமக்கு வந்து டோட்டல் ரீடிங் ஃபைனல் ரீடிங் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு இங்கே எரர் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த டோட்டல் ரீடிங்கை அப்படியே நம்ம இங்கே காப்பி பண்ணிடுறோம். சப்போஸ் நமக்கு எரர் இருக்குதுன்னா அந்த எரரை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரியே இங்கே ஆட் பண்ணிக்கணும், இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நமக்கு எரர் இல்லாதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா 0.31 அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இதை என்ன செய்யறேன்னா ஆப்ஜெக்டை டிஃப்ரெண்ட் பிளேஸில் வச்சு நான் என்ன செய்கிறேன்னா இந்த வந்து ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ அப்போ நமக்கு வந்து அதே ரீடிங்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து 5 ரீடிங்ஸ் எடுத்தோம். அந்த 5 ரீடிங்ஸ் நம்ம என்ன செய்கிறோம்னா அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். நமக்கு மீன் ஈக்குவல்ட்டு எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.31 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இந்த வெர்னியர் காலிப்பர் வச்சு மெஷர் பண்ணுறப்ப நம்மளோட ஆப்ஜெக்டோட பிரெட் வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னா 0.31 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அடுத்து நம்ம அதே ஆப்ஜெக்டோட வித்தை வந்து ஒரு பாசிட்டிவ் எரர் இருக்கிற வெர்னியர் காலிப்பரை வச்சு மெஷர் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து பாசிட்டிவ் எரர் இருக்கிற ஒரு வெர்னியர் காலிப்பர். ஏன்னா நமக்கு வெர்னியரோட ஜீரோ வந்து எப்படி இருக்குன்னா ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகிருக்கு, அதனால் பாசிட்டிவ் எரர். இப்போ எரர் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த வெர்னியரோட 5th டிவிஷன் தான் எக்ஸாக்டாக இங்கே ஒரு லைனோட கோயின்சைடாக இருக்குது. அதனால் எரர் வந்து இங்கே என்னதுன்னா பாசிட்டிவ். அது எவ்வளோ இருக்குன்னா 5 டிவிஷன் இருக்குது. அப்போ எரர் கரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா -5 டிவிஷன். இதை வந்து லீஸ்ட் கவுண்ட்டால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கரெக்ஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அது வந்து என்னதுன்னா -0.05 சென்டிமீட்டர். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா டோட்டல் ரீடிங்லேருந்து இந்த 0.05 நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணி ரீடிங் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே மெயின் ஸ்கேல் இருக்குது, வெர்னியர் ஸ்கேல் இருக்குது. மெயின் ஸ்கேல் ரீடிங் நோட் பண்ணுறோம். 0 ஆஃப் வெர்னியர் வந்து மெயின் ஸ்கேலோட 0.3 கோயின்சைடாக இருக்குது. அதனால் இது வந்து 0.3 சென்டிமீட்டர். இந்த 0.3 சென்டிமீட்டரை நான் வந்து இங்கே டேபிளில் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்து நான் என்ன செய்யணும்னா வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் பார்க்கணும். ஸோ இங்கே வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் பார்க்குறப்ப எந்த லைன் வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து கோயின்சைட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த 6 லைன் வந்து என்ன இருக்குன்னா எக்ஸாக்டாக கோயின்சைட் இருக்குது. அதாவது வெர்னியரோட 6th லைன் வந்து மெயின் ஸ்கேலில் ஒரு லைனோட கோயின்சைடாக இருக்குது. அதனால் நான் என்ன செய்யணும்னா என்னோடய வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் வந்து 6 அப்படின்னு எடுத்துக்கிறேன். வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் கண்டுபிடிக்கிறதுக்கு
இருக்குது, அதை லீஸ்ட் கவுண்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். அதனால் எனக்கு என்ன இருக்குன்னா 0.06 இருக்குது. மெயின் ஸ்கேல் அண்ட் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கை ஆட் பண்ணி நான் என்ன செய்யணும்னா டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு வந்து 0.36 கிடைக்குது. இங்கே வந்து எனக்கு பாசிட்டிவ் எரர் இருக்குது. எரர் கரெக்ஷன் வந்து அப்போ என்னதுன்னா எனக்கு நெகட்டிவ் 0.05. ஸோ அதனால் என்ன செய்கிறேன்னா இந்த டோட்டல் ரீடிங்லேருந்து இதை வந்து நான் என்ன செய்கிறேன்னா சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.31 சென்டிமீட்டர் கிடைக்குது. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்டோட டிஃப்ரெண்ட் பிளேஸில் வந்து வெர்னியர் காலிப்பரை வச்சு நான் என்ன செய்கிறேன்னா இந்த பார்ட்டை வந்து ரிப்பீட் பண்ணுறேன். இங்கேயே நான் என்ன செய்கிறேன்னா 5 ரீடிங்ஸ் எடுக்கிறேன். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா மீன் வந்து 0.31 சென்டிமீட்டர். அப்போ அதே ஆப்ஜெக்டோட விட்டை வந்து நம்ம பாசிட்டிவ் எரர் இருக்கிற வெர்னியர் காலிப்பரை வச்சு மெஷர் பண்ணுறப்பே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சேம் 0.31 சென்டிமீட்டர் கிடைக்குது. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா நெகட்டிவ் எரர் இருக்கிற ஒரு வெர்னியர் காலிப்பரை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து அதே ஆப்ஜெக்டோட வித்தை வந்து கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து நமக்கு நெகட்டிவ் எரர் இருக்கிற வெர்னியர் காலிப்பர் எடுத்துக்கிறோம். வெர்னியரோட 0 வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா எரர் வந்து நமக்கு இங்கே நெகட்டிவ் எரர். இப்போ எங்கே கோயின்சைடாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெர்னியரோட 6th லைன் தான் நமக்கு என்ன இருக்குன்னா மேலே உள்ள மெயின் ஸ்கேலோட லைனோட கோயின்சைடாக இருக்குது. அதனால் எனக்கு எரர் வந்து 6. அப்போ இந்த எரரை நான் என்ன செய்யணும்னா இங்கே வெர்னியரில் இருக்கிற 10 டிவிஷன்லேருந்து நான் சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன இருக்கும்னா 4 டிவிஷன் கிடைக்கும். அப்போ என்னோட 0 எரர் வந்து என்னதுன்னா நெகட்டிவ் 4 டிவிஷன். எரர் கரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4 நான் என்ன செய்கிறேன்னா லீஸ்ட் கவுண்டால் மல்டிப்ளை பண்ணி எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.04 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஸோ என்னோடய எரர் கரெக்ஷன் வந்து என்னதுன்னா 0.04 சென்டிமீட்டர். இதை வந்து நான் என்ன செய்யணும்னா டோட்டல் ரீடிங்கோட ஆட் பண்ணணும். இப்போ நான் ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ திரும்ப என்ன செய்கிறேன்னா மெயின் ஸ்கேல் அண்ட் வெர்னியர் ஸ்கேலில் வந்து நான் ரீடிங் நோட் பண்ண போகிறேன். வெர்னியரோட 0 வந்து எங்கே கோயின்சைடாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இது வந்து 0.1, 0.2, இது வந்து 0.3. இப்போ நமக்கு வந்து 0 வந்து எங்கே இருக்குன்னா 0.2 அண்ட் 0.3க்கு மிடில் இருக்கு. நான் அதனால் இங்கே எப்படி எடுத்துக்கிறேன்னா இது வந்து 0.2. அப்போ என்னோடய மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து என்ன இருக்குன்னா 0.2 இருக்குது. ஸோ அதை நான் என்ட்ரு பண்ணிவிட்டேன். அடுத்து நான் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் நோட் பண்ண போகிறோம். ஸோ வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் நம்ம நோட் பண்ணுறப்ப இது வந்து 0.5, 0.6, ஸோ 0.7 தான் நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸாக்டாக கோயின்சைடாக இருக்குது. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா இங்கே 0.7 எடுத்துக்கிறேன். இப்போ வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் கண்டுபிடிக்கிறதுக்கு வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸை லீஸ்ட் கவுண்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ எனக்கு 0.07 கிடைக்குது. அடுத்து டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ரீடிங் வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து இங்கே 0.2, வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வந்து 0.07. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 0.27 இருக்குது. இப்போ நமக்கு இங்கே வந்து எரர் கரெக்ஷன் வந்து என்ன இருக்குதுன்னா பாசிட்டிவ் இருக்குது. அதனால் இதை ஆட் பண்ண போகிறோம். இந்த 0.04 வந்து இந்த 0.27ஓட ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.31 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா ரிப்பீட் பண்ணுறோம் 5 பிளேசஸில் வச்சு. ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எல்லா இதுலேயும் நமக்கு மெஷர் பண்ணுறப்ப சேம் ரீடிங் தான் கிடச்சிருக்கு. இப்போ மீன் வந்து என்ன இருக்குதுன்னா நமக்கு 0.31 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட விட்த் வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சதுன்னா 0.31 சென்டிமீட்டர். இப்போ வெர்னியர் காலிப்பர் வந்து எந்த எரரோட இருந்தாலும் ஆப்ஜெக்டோட விட்த் வந்து நமக்கு சேம் 0.31 சென்டிமீட்டர் தான் கிடச்சிருக்கு. ஆப்ஜெக்டோட பிரெட்த் ஆர் விட்த் வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சதுன்னா 0.31 சென்டிமீட்டர் ஆர் 0.31 டைம்ஸ் 10⁻² மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு வெர்னியர் காலிப்பரை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட பிரெட் ஆர் வித்தை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம், மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணி ஒரு வுடன் பீஸோட பிரெத்தை வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.